துணுக்கா சொல்றோம், உங்ககிட்ட பயிராக்கி விடுறோம். நீங்கள் மனைவி வலுவாக ஒவ்வொரு நாளும் காலையில் துருவ தியானத்தை மறந்துட வேண்டாம். ஊரில் கணவன் இல்லையேன்னு என்ன வேண்டாம், அவர் உங்க கூடவே இருக்காது உணர்வு. ஆக சினைகளுக்குள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எண்ணும்போது எப்படி இயக்குகின்றதோ, அவர் லண்டன் போயிருந்தாலும் கூட இதே போல நீங்கள் எண்ணும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை நான் பெற வேண்டும், என் உடல் முழுது பொருள் என் ஜீவாத்மா பெறணும், என் கணவருக்கு அந்த நிலை பெற வேண்டும், அந்த உயர்ந்த சக்தி பெற வேண்டும், அந்த அருள் சக்தி அவர் பெற வேண்டும், அவர் பார்வை என்று எனக்கு நல்வழிப்படுத்த நிலை வேண்டும். அதே மாதிரி கணவனும் அதே போல மனைவியை எண்ணி பழக வேண்டும். இந்த மனித உடல்தான் இருவரும் ஒன்றாக்கி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்ற முடியும். ஆகவே இதை தொடர்ந்து செயல்படுத்தும். உங்க வாழ்க்கை எப்போதெல்லாம் கஷ்டமோ சங்கடமோ வெறுப்போ வேதனைகளோ வரும்போதெல்லாம் அதை பற்றிடாதது. அந்த நேரத்திலும் உங்களை அருள் மகிழ்ச்சி உங்களை பற்றுடன் பற்றிக் கொள்ளும். இதை பற்றாத தடுத்துக் கொள்ளும். இப்போது சங்கடத்தை நீங்கள் கேள்விப்படுகிறோம், வேதனைப்படும் செயல்களை உருவாக்க நிலையை மற்றொரு உடல் உருவாகின்றதோ, நுகம் தகுதிக்கூடிய தன்மை வந்தாலும் நமக்கு உருகுறும் தன்மையாக மாறிடாது தடுத்த வேண்டும். அடுத்த கணமே ஈஸ்வரா உங்க உயிரை வேண்டும், மகிழ்ச்சியின் அர்த்தத்தை நான் பெற வேண்டும், என் ஜீவாக ரத்த நாணங்களை கலக்க வேண்டும், என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவானத்தில் பெற வேண்டும் என்று வேண்டிக்கிறோம். இப்ப உங்கள் சம்பந்தமில்லாத மற்றவர்கள் சண்டை போட்டிருந்தாலும் அவர்கள் அறியாமல் நீங்க வேண்டும், மகிழ்ச்சியின் அர்த்தத்தை அவர் படர வேண்டும், மகிழ்ச்சியின் அர்த்தத்தில் அவர் வளர வேண்டும், அவர்கள் இருமனம் ஒன்றிட வேண்டும், ஒன்று சேர்ந்து வாழ்ந்து சக்தி பெற வேண்டும் என்று எண்ணிட வேண்டும். இதன் நுகர்ந்தான் அவர்கள் உணர்வுகள் நமக்குள் அணுவாக்கி விட்டார். நமக்குள் இருக்கும் அணுக்களின் சண்டை போட வைக்கும். இதற்கு அதிகம் பயிர் அணுக்கள் பெருகிவிட்டால் நமக்குள் இருமையை நாம் வைத்துதான் பார்த்தோம் என்று. ஆனாலும் அதை நுகராது அடுத்த நிமிடமே மனுஷன் சக்தி பெற வேண்டும், அவருக்கு ஒன்று சேர்ந்து வளர வேண்டும் என்றால் உங்கள் எண்ணம் அதிகமாகி விடுகின்றது, அதன் நிலையை சிரித்து விடுகின்றது. இதன் தன்மை அணுவாக்கிவிட்டால் உங்கள் வலிமை தன்மை அடைகின்றது. அவர்களை அந்த சக்தி வராது, உங்களுக்குள்ளே அந்த தீமையின் உணர்வு நுகராது, அந்த அருமையான உணர்வு அதிகமாக நுகரும் தன்மையும் தீமைகள் அகற்றும் வல்லமையின் உணர்வு அவ்வப்போது உங்களுக்குள் நீங்கள் எண்ணெயை உருவாக்குகிறது. 6வது அறிவு பிரம்மாவை சிறப்பிடித்தார். இந்த 6வது அறிவு கொண்டு தீமை என்றாலும் தீமையை நமக்கு உருவாகாது, எண்ணெய்தான் உயிர் உருவாக்குகின்றது. ஆனால் அதே சமயம் அருளி அந்த மனுஷன் ஆற்றலை பெற வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் கொண்டு அது சிறிதேனும் கிடைக்கட்டும். யார் சந்தித்தாரோ அவர்களுக்கு மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும், அவங்க அறியாத இருள் நீங்க வேண்டும், அவர் ஒன்று சேர்த்து வாழும் நிலை வர வேண்டும். இந்த உணர்வை வளர்த்திக் கொண்டால் அங்கே ஒன்று கூடும் நிலை நாம் நுகர்ந்த உணர்வுகள் இந்த நஞ்சின் தன்மை குறைத்து அறுவடையின் சோறாக நமக்கு வலுத்தன்மை கொண்டு நமக்குள் இருக்கும் நல்ல குணங்கள் ஒன்று சேர்ந்து வாழும் தன்மை கொண்டு. இல்லை என்றால் அவர் உணர்வு வைத்து உள்ள பாரு அம்பாரு, இப்ப பார்த்தா நம்ம வீட்டில் சண்டை போடுறீங்க, எப்ப பார்த்தா நீங்க சண்டை போடுறாங்க, வயசுக்கு இருக்கா நீங்க என்னங்கன்னா அந்த உணர்வு உங்களுக்குள் பழமுணர்வு உங்களுக்கு பழம உணர்வு அணுக்களேதான் வளரும். இதே போன்ற நிலையை விடுத்துவிடும். இந்த உடல் நமக்கு சொந்தம் அல்ல, இந்த உடலை பற்றி விடாது. ஆனால் உடலை நாம் சொந்தமாக்க வேண்டும், இந்த உணர்வு ஒளியாக சொந்தமாக்க வேண்டும், உயிரை நமக்குள் சொந்தமாக்க வேண்டும். அவன் ஒளியை நமக்குள் அவனாக்கினா அவனை சொந்தமாக்கி அவன் உணர்வு ஒளியாகி இதே போன்ற உணர்வு ஒளியாக்க முடியும். ஆகவே நாம் அவனுடன் ஒன்றிய வாழ வேண்டும். ஆக அவனை மதித்து நடக்க வேண்டும். மண்ணினால் உருவாக்கி ஈசனை நாம் எப்படி மதிக்க வேண்டும் என்ற நிலையும் ஆக உயிரின் தன்னை ஆண் என்ற நிலையில் இயக்குவதனால் கணவன் மனைவி 2 உயிரும் எடுத்து அறுவடையை கூட்டினார். இருவுடன் ஒன்றாகி உணர்வின் தன்னை உருவாக்கும் திறன் பெற்றது 6வது. ஆக பிரம்மாவை சிறப்பிடித்தான். இந்த உணர்வின் தன்மை கொண்டு வடலின் தன்னை பிரிந்திருப்பனும் இரு உயிரும் ஒன்றாக இணைத்திட வேண்டும். இரு உணர்வு ஒன்றாக இணைத்துவிட்டால் ஒன்று சேருங்கள் என்று நாம் உதாரணமாக நண்பனாக பழகிறோம் என்றார். ஆக நண்பர்கள் பற்றுக் கொள்கின்றோம், அவன் வேதனை அதிகரிக்கின்றது, நுகர்ந்தறிந்து காப்பாற்ற எண்ணுகின்றோம். அவன் வேதனை உணர்வு நமக்கு அதிகமாக பரவிவிடுகின்றது. ஆனால் இறந்தபின் அவன் மீது எந்த வேதனை நுகர்ந்து நமக்கு பற்று கொண்டதோ அந்த உணர்வின் வள்ளி கொண்டு அந்த உடலை விட்டு சென்ற ஆன்மா நம் உடலுக்கு ஒன்றி வருகின்றது. ஆனால் இதன் வெளியில் வருகின்றது தீமை என்ற உணர்வு ஒன்றி வருகின்றது. அந்த தீமையை நமக்குள் வளர்க்கின்றது. ஆனால் ஒன்றிய நிறைவு இது பகமை என்ற நிறைவை நீக்கி விடுகின்றது. ஆக நன்மை நிறைய தீமையை நீ அதாவது தீமையாக மாற்றுகின்றது. ஆனால் நாம் தீமையின் உணர்வு விளைந்தது அங்கு நோயாக விளைகின்றது. அதனை நுகர்ந்தால் நமக்குள் வருகின்றது பாசத்தால். ஆனால் அவர் இறந்த பின் நமக்குள் வருகின்றது பகமை உணர்வை நமக்குள் வளைத்து அந்த நோயின் தன்மையை வளர்கின்றது. ஆனால் வளரால் தடுக்க வேண்டும் அல்லவா? இதற்கு நான்
கொடுத்த இந்த அருள் ஒளி கொண்டு அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தியை நான் பெற வேண்டும். என் ஜீவான்மா ஜீவனுக்கு பெற வேண்டும் என்ற நான் இங்கு பெற வேண்டும் என்று பலமுறை இதை வச்சு கூற்ற வேண்டும். ஏன்னா அந்த பகை உணர்வால் இதை சேர்த்து விட்டு மகிழ்ச்சியின் அசக்தியை நீ பெறுவாய், நீ உடல்நலம் பெறுவாய். அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று எண்ணத்தை திசைத்திருக்கணும். ஆனால் இந்த உணர்வு நமக்கு வராது, தடுக்க முடியும். ஆகவே அருள்வழியை நமக்கு பிரம்மநாட்ட முடியும், தீமைக்கு நமக்கு நாடாது தடுக்க முடியும். அவர் அருணர்வு இங்கு வளர்த்து விட்டால் அவர் உடனே தீமை உணர்வு நோகம் தண்ணி இங்கே இறங்கிவிடும். நுகர்ந்தாலும் அந்த அருணின் தன்னை இதை அடக்கியே தனக்குள் வாசி. அந்த உணர்வின் தன்மை நமக்குள் அடங்கு அந்த உணர்வின் ஆற்றலாக பெறும். ஆனால் இதே போல நாம் செயல்படுத்துவது. உதாரணமாக வேப்ப மரம் கசப்பு தான், ரோஜாப்பு நறுமணம் தான். ஆக விஷயத்தின் தன்மை அரிப்புதான். இருப்பினும் இது மூன்று ஒன்றாக சேர்க்கப்படும் போது ரோஜாப்பின் மனம் கசத்தின் தன்மை ஒடுக்குகின்றது, தோற்றத்தின் தன்மை கூட்டுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் உணர்ச்சியின் நறுமணத்தை ஊட்டுகின்றது. ஆனால் இதோடு சேர்ந்த விஷமும் அந்த உணர்வின் தன்மை சேர்த்தப்பின் கருவிப்பொலையாக மாறிடும். இந்த உணர்வின் தன்மை நாம் எண்ணெயை போட்டப்பின் இந்த நறுமணம் எண்ணெயுடன் அந்த மனங்கள் கலக்கின்றது. ஆக எந்த பொருள் என்பது சுடுநீக்கிறதாக மாற்றினோம். நீ கருவேப்பிலை தின்னா என்ன ஆகும்? இதுக்குள் வளர்ந்த இந்த மனம் மற்ற சுவையாற்றுகிறது. இது போன்று நாம் செயல்படுத்துதல் வேண்டும். மனிதன் வாழ்க்கை மனிதனாக பிறந்த மனிதனாக உருவாக்கிய நம் உயிரை மதிக்க வேண்டும். ஆக மனிதனாக உருவாக்கிய பின் கணவன் மனைவி என்ற நிலை, ஆண் பெண் செடி என்ற நிலை வந்தால் உயிரும் ஆண் பெண் என்ற நிலை வருகின்றது. இரு உயிரும் என்ன ஆனால் இந்த ரெண்டு உயிரும் ஆனால் பிரம்மமாகின்றது. ஒன்றை உருவாக்கும் ஆற்றல் பெறுகின்றது. ஆக நான்கு என்ற நிலையை பிரம்மமாகின்றது. ஆக இந்த உயிருக்கு ஆண் பெண் என்ற நிலை இங்கு உருவாகி இதே சமயத்தில் மனைவின் உயிரும் ஆண் பெண் என்ற நிலைகளை ஆண்பால் என்ற நிலை அது பெண்பால் அதிகரிக்கின்றது, இது ஆண்பால் அதிகரிக்கின்றது. ஆனால் பெண்பாலின் நிலையில் இது இயக்க உடைகின்றது. அந்த ஆண்பால் என்ற உடலை உருவாக்க அது உதவுகின்றது. ஆக இந்த உணர்வின் தன்மை ரெண்டும் உருவாக்கப்படும் நான்கு ஒன்றாக இருக்கு. அது பிரம்மத்தின் தன்மை உருவாக்கும் வரை வருகின்றது. ஆக இது ரெண்டும் எதிர்மொழியில் நாம் நோய் என்ற உணர்வு வரப்போகும்போது அந்த நோயின் தன்மை நமக்கு உருவாகும் பிரம்மமாக மாறுகின்றது. ஆக அருள் என்ற உணர்வை தனக்கு உருவாக்கப்போகும்போது இருளை மாற்றி இருளின் ஒன்றாகவும் நிறைவடைகின்றது. ஆக இந்த உணர்வை நாம் இந்த வாழ்க்கையை நாம் பெற்றோம் என்றால் இனி இந்த உலகம் இந்த சூரிய குடும்பமே அழிந்தாலும் நாம் உயிர் என்றுமே ஒளியின் சரீரமான இந்த பிரபஞ்சம் அழிந்தாலும் அந்த அகன்றத்தை எத்தனை நஞ்சினை ஒளியாக மாற்றி என்றும் பெருகில்லா நிலையில் அடையும் நிலையும் நாம் அடைய முடியும். ஆக மனிதனாக இருக்கும்லாம் இது பெற வேண்டும். ஏனென்றால் நான் பல காலம் மேடு பள்ளம் ஆதிசம் இதையெல்லாம் எங்கெங்கெல்லாம் அனுபவித்தாலும் அதையெல்லாம் அறிந்து உணர்வதற்கு என் குருவிட்ட கற்றளப்படி குருவின் துணை கொண்டு அதை செயலாக்கினேன். என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் வரும் சிக்கல்களையும் ஒவ்வொன்றையும் நீங்கள் நீக்கும் சக்தியாக பெற வேண்டும் என்று குருவரை எண்ணிற்குள் பதிவு செய்து அந்த அறுமொழி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வரும் பின்னல்களை உங்கள் எண்ணத்தால் அகற்ற முடியும். நுகர்ந்தறிந்த உங்களுக்கு அறுமொழி உங்களுக்கு கூட்ட முடியும். இந்த உடலுக்கு அகன்றக்கும் மீண்டும் மொழியின் சரீரமாக குறைவில்லா நிலைகள் அடைய முடியும். உங்களை நம்புங்க. சாமியாரை நம்புறீங்க, யோகியத்தை நம்புறீங்க, மந்திரத்தை நம்புறீங்க, யாகத்தை நம்புறீங்க, எல்லாத்தையும் நீங்க நம்புறீங்க. உங்களை மட்டும் நம்ப மாட்டேன். நான் ஏற்றுக்கொண்ட சாஸ்திரியை செய்யலைன்னா கடவுள் போச்சுடுவாரோ? இப்படித்தான் நீங்கள். ஏனென்றால் அவன் சேர்த்துக்கொண்ட உணர்வை நமக்கு பிரமமாக உருவாக்கி மூணு தடவை கூட நம்ம இப்ப நம்ம ரெட்டப்புள்ளி அருகு ரெட்டமாக ரெட்டத்தலை எழுதி இதெல்லாம் கருவில் வரப்படும் போது கொண்டு கொண்டு இந்த கரு முட்டைகள்ல அந்த சேர்க்கும்போது இந்த கருவில் உருவாகி இந்த உணர்வுக்கு வந்தோன்னு அந்த மாதிரி இதெல்லாம் சாதாரண ஒன்றும் அர்த்தம் இல்லை. எங்க மனிதனே அதை சேர்க்கல் உருவாக்கலாம். நீ கரு அதாவது எப்படி இந்த கருவுக்குள்ள இந்த விஷத்தின் தன்மை ஊற்றி இப்போ ஆண்பாலை பெண்பாலா மாத்திரா விஞ்ஞான அறிவுண்டு. நீ பொம்பளை வேலைக்கு போற ஆம்பளை பொம்பளை குழந்தை பெற்று கொடுத்தாச்சுன்னா ஆம்பளை பால் கொடுக்குறான் மணிக்கால். இந்த மாதிரி இருக்கு. எந்த உணர்வின் நிலையில் அந்த உணர்வுகளை நாம் செயல்படுத்தும் போது இந்த நிலையை மாற்றலாம். ஏனென்னா நீ இன்று ஒரு மாட்டுக்கு 5 தலை கூட உருவாக்கக்கூடிய விஞ்ஞான அறிவு கொண்டு கண்டுகளை ஊட்ட செய்யலாம். அந்த உணர்வு உறுதிகளை நாம் மாற்றலாம். எல்லாம் ஒன்றும் தெரியுது. நுகர்ந்த அறிவின் தன்மை கொண்டு நுகரும்போது கருவுற்ற உணர்வு அதன் நிலைகளை வேண்டும். இதே போன்ற கருப்பைகளில் இருந்து 5 குழந்தை 7 குழந்தை 8 குழந்தை இப்ப நாய் பண்ணி எல்லாம் அனுப்பிச்சு
12 குட்டி போகுது, 20 குட்டி போகுது. இப்போ பார்த்து சாதாரண மனிதனும் 7 குழந்தை பிறகு, 8 குழந்தை பிறகு, 11 குழந்தை பிறகுன்னு சொல்லுது. ஏன்னா இவன் இன்ஜெக்ஷன் மூலியமாக கருவுறு உணவை கொண்டாடுறாங்க. அப்ப இந்த இன்ஜெக்ஷன் மூலியமாக கொண்டாட போகும்போது கரு அணுக்களின் தன்மை வந்த அணுக்கள் இப்ப சாதாரணமா இங்க வரக்கூடிய பிரிக்கின் தன்மை வரப்படும் ஒரு அணுவின் தன்மை தான் உருவாக்கும். இதுல மற்ற அணுக்களின் தன்மையான அதாவது பிடிக்க போகுது அந்த உணவின் தன்மை கொண்டு பல அணுக்களாக மாற்றி விடுவாங்க. இது தெரியல. இன்னைக்கு 100 குட்டி கூட போறாப்புல இருக்கலாம், 100 குழந்தை தராப்புல கூட செய்தது. இது விஞ்ஞான அறிவு உண்டு. அதை அவங்க கண்டுபிடித்த உணர்வு. இதே போல அவங்க எண்ணக்காரன் இது உருவாக்க முடியும். அறுபடியும் நிலையை கணக்கு சேர்த்து இது உருவாக்க முடியும். குழந்தைகளே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க 2 பேரும் இதே மாதிரி கால துருவதியானத்தை வந்து எடுத்துவிட்டு மகிழ்ச்சியான சக்தி பெற வேண்டும், அவருக்கு குழந்தை பிறகு அந்த குழந்தை பிறகு சக்தி பெற வேண்டும் என்று டாக்டர் இல்லைன்னு சொல்லட்டும். இது உண்டு என்ற நிலையில் மட்டும் உருவாக்கட்டும். உருவாக்குதான் இல்லையான்னு பார்க்கலாம். எத்தனை பேர் 20 வருஷம் 16 வருஷம் குழந்தை இல்லையாங்க நம்பிக்கையோட வர்றாங்க. அதை சொல்லி 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 அந்த நிலையை வரப்போகும்போது உருவாக்கி எத்தனை பேர் வந்துடுறாங்க. ஆனா உருவாக்குறாங்க. சில குழந்தை கிடைச்சுன்னு சாமி சொல்லிட்டு எனக்கு குழந்தை கிடைச்சி இப்படி குறைஞ்சி நாம் சந்தித்த நேரத்துல இப்ப இதுல தஞ்சாவூர்ல இருக்கிறாங்க. 2 கல்யாணம் பண்ணிட்டாங்க, குழந்தை இல்லைன்னு. அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப நான் போயிருக்கும்போது நம்ம பையன் அங்க இருந்தாங்க, பார்க்க போயிருந்தாங்க. சொன்னாங்க குழந்தை இல்லைன்ட்டாங்க. 2 வாரம் கல்யாணம் பண்ணி 2 வாரத்துக்கும் கல்யாணம் இல்லைன்னா சரி கூப்பிட்டாப்பாங்க. ஒரு ஆசீர்வாதம் 2 பேருக்குமே குழந்தை என்ன பண்றது? கூட்டம் தான் ஆசீர்வாதம். 60 எங்களுக்கு கிடைக்கும், 2 குழந்தை கிடைச்சி 2 பேருக்குமே குழந்தை கிடைக்கும். அதே மாதிரி நான் சுற்றுப்பயணம் செய்ய போகும்போது இந்த கருங்கல் பாதை ஈரோட்டில் அவருக்கு வயசு வந்து 65. அந்த 2 சாதங்களுக்கு 2 யாருக்கும் குழந்தை இல்லை. ஆக 2வது ரெண்டாவது போயிடுச்சு. கல்யாணம் பண்ண அதுக்கு 40 வயசு. அதுக்காக குழந்தை எடுக்கணும் கல்யாணம் பண்ணி 40 வருஷமா இல்லைங்க. அதுவும் உதவி இருக்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. என்ன சரி அப்படின்னு இருக்க வந்தாங்க. ஆசீர்வாதம் வாங்கினாங்க. வாங்கின உடனே அன்னைக்கு வேற ஒன்றும் இல்லை. நான் இருக்கேன் இருந்து போயிட்டு காசிக்கு அதாவது திருப்பதி போயிட்டு இருக்க நேரத்தில் ஒரு ஆள் நினைச்சுக்கணுங்க ஒரு ஆக்சிடென்ட்ல பார்த்துட்டு அந்த கண்ணாடி வியாபாரம் பண்ணிட்டு வர்றவர். கண்ணாடி வியாபாரம் பண்ணிட்டு வந்த உடனே ஒரு குழந்தை மேல லாரி என்ன அடிச்சிருக்க ஆன்னு சொன்ன உடனே நாட்டு உள்ளுக்கு போச்சு. அவரால் பேச முடியல. அதனால எல்லா முயற்சியும் எல்லாம் எடுத்து பார்த்துருக்குறாங்க. அதனால பேச முடியல. ஆன உடனே கண்ணாடி சத்தம் போட்டு விட்டுதான் பண்ணும். அங்கே இருந்து சொல்றீங்களா வாங்கிட்டு வந்து கண்ணாடி பிரயம் போட்டு தெரு சத்தம் போடுறது. சத்தம் மொழி பழக்கம் என்ன பண்றது அப்படின்னு நான் இப்ப நான் சைக்கிள் வச்சிருக்கேன். சித்தான புதுசு சித்தானது அவனாலதான் நான் வந்தேன். எப்படியே அறியாம சைக்கிள் வச்சு ரிப்பேர் பண்ணிருக்கெல்லாம் சித்துக்கு முன்னாடி வந்தப்போ எங்க சித்து போட்டு இதெல்லாம் நம்மளுக்கு பொழப்பு சைக்கிள் வச்சு வியாபாரம் பண்ணி போயிட்டோம்னா எல்லாம் நல்லா இருக்கும். சாமிக்கு எல்லாம் பண்ணி சுற்றி பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. எல்லாம் நம்மளை அசிங்கமா கேட்கறாங்க. நம்ம சைக்கிள் தொழில் பார்த்துட்டா பார்த்தாலும் மறுபடியும் சைக்கிள் கடைக்கு வராங்க. சைக்கிள் கடை அதை எடுத்தாப்பே அவங்களுக்கு விஷயம் சொல்லணும். அந்த சைக்கிள் கடை வச்சுன்னு முதல்ல சைக்கிள் கடைக்கு கொடுத்துடணும். அப்ப இந்த ஆளு என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு வந்தார். என் பக்கத்து சைக்கிள் கடைக்காரன் அவன்கிட்ட வந்து அவங்க சொந்தக்காரன் வந்த உடனே வாங்கி ஜாலியா பேசிருக்கிறாங்க. ஜாலியா பேசின உடனே நான் பேச முடியல. நல்லா பேசுங்க மேரேஜ். நான் இந்த மாதிரி சாக போறேன், எனக்கு வாய் வச்சு இந்த மாதிரி ஆகி போச்சு, குருவத்தை கேட்க போறேன், இல்லாம நான் சாக போறேன். அவன் என்ன செய்யிட்டான் அது இன்னொரு பக்கத்துல. அப்ப எனக்கு இந்த சுரு நரம் துணிக்கம் எல்லாம் மறுமதி தெரியும். இப்படி இந்த இருக்கிறதுனால இந்த வருடத்துல இருக்கிறப்ப நான் என்கிட்ட வந்தேன். அதனால இந்த இதெல்லாம் கொஞ்சம் நாட்டு வரலையா அப்படின்னு. அது எனக்கு இந்த வருஷம் எனக்கு தெரியாதப்பான் அப்படின்னு சொல்லி விட்டு போயிடும். இது கொஞ்சம் முயற்சி எடுங்க நல்ல குருநாதத்தை சொல்லிட்டு இது நான் சைக்கிள் கடை வச்சு நான் குறைச்சிக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த உடனே என்ன இப்படி சைக்கிள் கடை வச்சு குறைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தா நான் வந்தாங்க. வந்த உடனே அவன் பார்த்துக்க பேசுறான்னு ஒன்றும் முடியலன்னு சொன்னா அப்பதான் நான் குருநாதர் நினைக்கிறேன். அது அவன் முடியலன்னு சொன்னோன்னே அப்புறம் பேச முடியல அப்படின்னு சொன்னா இது என்னன்னு ஒன்றும் புரியல. ஏன்னா அப்பெல்லாம் காட்சி கொடுப்பாங்க. அப்போ உள்ளுக்கு நரம்பு நல்லா பிடிச்சிருக்குதுன்னு தெரியுது. உள்ளுக்கு நல்லது
இழுத்து போய் சொல்லி போச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணாங்க. தியானம் பண்ண உடனே அப்படி அவ்வளவுதான். அப்படின்னா முருகா அப்படின்னா குருகாதம் அப்படின்னா பார்த்தோம். நம்ம ஆடை பிடிக்கவே முடியலங்க. எத்தனை பேர் சேர்ந்தாலும் அவனால பிடிக்க முடியல. பிடிக்க முடியலன்னு சொன்னோன்னு எல்லாம் சுற்றி வளர்ச்சிட்டாங்க. இந்த சைக்கிளை தான் டிக்கெட் பண்ணீங்கன்னா மனிதன் 4 பைசா ஆகுது. அவன் சொல்றாங்க 4 பைசா இருக்காங்க. அது மனிதனை கூட நீ ரிப்போர்ட் பண்ணலங்கிறது கூட்டம் ஓடிடுச்சு. கூட்டம் ஓடினவங்க பக்கத்து கடையில் அந்த ஊழல் இருந்தது. அதை வாங்கி கொடுப்பாங்க. அது வாங்கி கொடுத்தாங்க. வந்தவங்களுக்கு எல்லாம் ஊதி கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் கசக்கவே அழுகணும். ஒவ்வொருத்தர் ஒரு ஆளுக்கு வேலையெல்லாம் அரிச்சு தேடி போகுது. ஒரு ஆள் குசலோகி வந்து அந்த ரோடு அந்த ஆளுக்கும் தேடி அங்கேயே போகுது. எங்க கையில் ஒரு கிறிஸ்டியன் சொல்லிச்சு. அவருக்கு நம்ம இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறார். அவர் என்ன செஞ்சார், வீட்டுக்கு வேக வேகமாக கூப்பிட்டு வந்து இப்போ ஊம்பத்தீசனா இந்த மாதிரி ஆச்சு. நீ நாம ஏமாந்து விட்டோம். ஏன்னா அப்ப நான் வந்து ஆசன பேசி அவருக்கு சொல்லி கொடுத்தேன். அந்த கான்ட்ராக்டர் இது என்ன வேலையெல்லாம் ஏறிங்க அப்படின்னு சொல்றது அந்த முழங்கால் அந்த மாதிரி கொடுத்தாலும் வைத்தால போச்சு. எல்லாம் ஏகமா வைத்தால போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டமே ஒரு கூட்டமா என்னைக்கிட்டாங்கன்னா இன்னொரு நாள் புஷ்பத்தை வாங்கி சாப்பிட்டாலும் அந்த பக்கத்து கிராமம் அதனால கொஞ்சம் பெரிய ஆள் போடும். இந்த மாதிரி என்னமோ சாமியார் என்னமோ கொடுத்துட்டு இது பண்ணிட்டு தான் போறேன். இல்லையா வைத்தால் நிற்கவே முடியும்னா அந்த ஆள் போயிடுச்சு. அதெல்லாம் ஒரு கூட்டமே கூட்டிட்டு வராங்க. இங்க ஏண்டா சாமியார் நான் பார்த்த சாமியார் ஒருத்தர் தானே. எது சாமியார் ஒருத்தர் தானே. இந்த ஆள் தான் சாமியார். இந்த ஆள் சாமியாருக்கு செய்தி கிடைக்காது. எங்க பசங்க சொல்லிட்டு அவன் உடைக்கு வர்றாரு. வந்தவன் நாங்கள் இருக்கிறவன்லாம் பார்த்து சேத்தன் கிடைச்சாங்க விட்டு மீட்டிங் ரிட்டர்ன் நீட்டா அப்படி இருந்தார். என்னையா சமாதானம் அவர் சைக்கிள் இருப்பதான் எப்படி இதெல்லாம் அவருக்கு தெரியாது. எப்படி இப்ப இந்த உதைப்படுறாங்க நம்மள சைக்கிளாக ஆகிப்போச்சு. ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்து இருந்தாங்க. அவர் வந்து என்ன ஏதுன்னு கேட்டார். கேட்டவன் என்ன ஆகிப்போச்சு. ஒண்ணுங்களே இந்த மாதிரி பேசல. அவன் சொன்னாங்க இந்த அன்பா நான் பேசாம இருந்தேன்னு இவ்வளவு நாள் ஆச்சு. அவன் எல்லாத்தையும் சொன்னாங்க. அவர் என்னமோ சீதா உள்ளுக்கு வந்து என்னமோ பாஞ்ச மாதிரி இருந்தவன் அவன் பேசுங்க. அவ்வளவுதான். இந்த கடையில கொடுத்தான் பாருங்க தப்புக்கும் ஜாக்கி ஏதோ விஷயம் இருக்கும்போது சாப்பிட்டு ஆளுலாம் ஓடிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு வெளியே போயிட்டு இங்கே நான் இந்த கடையில் தானே உபயோக எடுத்து அவன் தனியா சொல்லிருந்தாங்க. அவன் ஆளுங்க பேசணும் உள்ளிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இன்னும் கேட்டு என்ன உதவிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அப்புறம் குருமார்கள் நான் தான் மருந்து கொடுத்தேன். இந்த சீட்டு எப்படி போயிடும். இந்த மூட்டுல போச்சு பாருங்க இந்தம்மா நல்லா நடக்கும். அப்புறம் எல்லாம் நடக்கும் என்னன்னு ஒருத்தர் வேலையெல்லாம் அடிப்பா இருந்தது. அதெல்லாம் நின்று போச்சு. அப்போ நான் இந்த மாதிரி செய்து விடணும். என்ன ஆகி போச்சு இந்த ஊமை பேசினேன் அப்படின்னு இதாகி போச்சு. அன்னைக்கு போட்டோம் வந்து எல்லாம் ஊதி வாங்கிட்டு போனாங்க. சரி என் சீட்டு போட்டோம் உன் சீட்டுன்னு வாங்கிட்டு போனாங்க. இதோட போனதால் அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி முத இன்னைக்கு சாமியார் நீ சைக்கிள் வச்சு பாரு நான் பார்க்கறேன்டான்னு இந்த மாதிரி வேலை நடந்து நிகழ்ச்சியதான். அப்புறம் என்ன ஆகி போச்சு அந்த நிதாப்பி சச்சின் இந்த குழந்தை அநாத குழந்தைய கூப்பிட்டோம். ஒரு கிளவி வந்துருந்தாங்க கூட்டி வீட்டு வரேன். சாமி அநாத குழந்தை பேசாது இருக்கு. நீங்க அந்த குழந்தை கொஞ்சம் அத்தம்படி ஆளு பேசி தெரியாது எப்படி பேசுங்க ஆனதுன்ட்டு. அது கருவில் எங்க உண்மை. அதனால அந்த குழந்தை கொஞ்சம் காப்பாடுங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாதம்மா. அவர் இல்ல சாமி நீங்க நினைச்சா சரியா போகும் அப்படின்னு போகும்போது கூப்பிடுறேங்க. இங்க வந்தோடனே நீங்க பேச வச்சுருங்க. ரொம்ப இருக்குது அப்படிங்கிறத போட்டு அதுக்கு எனக்கு தெரியாதம்மா எப்படி இந்த மாதிரி பேசுனதுன்னு தெரியும். இல்ல சாமி நீங்க நான் குழந்தை கொடுங்க நீங்க காப்பாற்றுங்க அப்படின்னு எல்லாம் ரொம்ப போச்சு. நமக்கு தெரியாது எப்படி ஒரு கடையில இருந்து ஊமையாக எப்படி பேச முடியும். எனக்கு இதாங்க அவரை வந்தவொடனே நம்ம குழந்தைங்க வேக வேகமா வந்த உடனே பக்கத்துல இருந்த தப்பா இருந்து ஓன் கட்டினவொடனே அம்மான்னு சத்தம் போட்டு அவ்வளவுதான் பேசிச்சு. அப்புறம் அம்மான்னு சொன்னாங்க முருகான்னு சொல்லி அங்கதான் முருகான்னு சொல்ல விட முருகான் முருகான்னு சர்ச்சுக்குள்ள போயிடுச்சு. சர்ச்சுக்குள்ள போனது என்ன ஆயிப்போச்சு. அவங்க போனோம்னா பாதுகாரு நீ முருகான் ஏசி இது முருகான்னு சொல்லிடுறேன். அந்த பிள்ளை அடிக்கடி அடிச்சுக்கிறேன். அந்த கிழவை அடிச்சு பாவம் பேசிச்சு. அடிக்கடி அடிக்காங்க அப்படின்னு காப்பாத்துங்க. அதே நடந்து நிகழ்ச்சி அவ
உடனே கேப்டன் வந்தார். வந்த உடனே என்ன நிகழ்ச்சின்னு அவர் வந்த உடனே உங்களுக்கு அவங்க கட்சி கட்டடத்துல அவர் கடை வச்சிருக்காரு, நம்ம பேப்பர் கடை. அது போன உடனே சொன்னாரு, அந்த பிள்ளை பேசுறது பேசாத பிள்ளைன்னு வெளியே பேசுது, அது எந்த சார் எந்த கடவுளா இருந்தாலும் நீங்க அந்த பிள்ளை இல்லைங்க அப்படின்ட்டு. அப்படியே அல்ல, இது எங்க சர்ச்சுக்குள்ள வந்து எப்படி முருகான்னு சொல்லலாம், எங்களுக்கு ஆகாத தெய்வமாச்சு அப்படின்னு. அப்ப நீங்க உங்களுக்கு ஆகாத தெய்வம்னு அவங்க ஏசிட்டு பேச வச்சிருக்காங்க. எத்தனை பேர் செய்வாங்க சொன்னாங்கல்ல, தென்னால பேச்சில் அப்புறம் 2 பேர் காக்க ஆச்சு. அப்புறம் 2 பேருக்கு இதான உடனே அப்புறம் எல்லாம் கூட்டம் போட்டுச்சு, ரகலே ஆகிறாங்க ஆயிடுச்சு. அப்புறம் அந்த நாள் அடிக்கிறது 2 கிளை கருக்கும் அந்த குழந்தைக்கு. அதற்கு அப்புறம் பார்த்தோம்னா பாதி கேட்காத பூமியெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சு. என் கைகள் குழப்பம் போச்சு, எல்லாம் போச்சு. நான் கைது 2-3 பேர் வாடகைக்காக இருக்கிறது, அந்த கைது போட்டு ரிப்பேர் செய்யறது வாடகை கைகளுக்கான அவன் திருப்பிட்டான். என்ன செய்யணும்னு தெரியாம பேசாம கேப்டன் வந்து காசை போட்டு வச்சாரு. ஒரு உண்டியில போட்ட உடனே வர்றவங்களுக்கெல்லாம் இந்த சீட்டு நல்லா ஆகுதுன்னு சொன்ன உடனே வந்துட்டாங்க. காது 7 அப்புறம் மஜ்லிஸ்ல வரணும். இந்த மாதிரி அந்த ஊமை பேச வச்சிருப்பாரு. அதெல்லாம் காசிக்கு போகும்போது அந்த ஆள் ஈரோடுக்கு வந்த உடனே இந்த கூட்டம் வந்திருந்தாரு. கூட்டம் வந்து குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த குழந்தை கிடைக்கும் ஒரு சோடா பாட்டியை அடைச்சி அதில் கொஞ்சோண்டு மண் அள்ளி போட்டு கொஞ்சம் உருவி போட்டு குழந்தை கிடைக்கும் முறை தாழ்போன் போயிட்டணும். நாம இந்த கூட்டம் அதிகமானவங்க நீ இருக்க வேண்டாங்க போடாதுன்னு. அப்புறம் தான் நான் அப்படி பாத யாத்திரை பரப்பு போனேன். கைகளை விட்டாச்சு எல்லாத்தையும் விட்டேன். கூட்டம் நிறைய வந்துட்டு கொடுத்த காசெல்லாம் பெரிய வெளியில் வச்சு சாப்பாடு கொஞ்சம் போட்டு 10 ரூபா மட்டும் எடுத்துட்டா வெளியில போனேன். இந்த வீட்டுல எல்லாம் குழந்தையெல்லாம் ரொம்ப அவசரப்பட்டு விட்டுருக்காங்க. ஒன்னும் போய் எல்லாம் சுற்றி. அப்புறம் அவங்க தேடி வந்தாங்க. எங்க திருப்பதி தேடி வந்து குழந்தை குழந்தைக்கு நாங்கள் என்ன செய்யறது அப்படின்ட்டு நீ 6 பேர் சோட் பண்ணி போடு அப்படின்னு சொல்லிட்டோம். நடந்த நிகழ்ச்சின்னு சொல்றோம். இப்படி நமக்கே தெரியாம நடந்த நிகழ்ச்சி நான் செய்யறது எப்படி சொல்ல முடியும்? இது குருவானுடைய நிலைகள் இயக்குது. அவங்க எண்ணங்கள் அங்கே பெய்து கிடைக்கிறது. ஒருத்தர் சொன்ன உடனே ஒருத்தருடைய உணர்வு அதிகமாகும். அது உணர்வும் தன்னை கொண்டவரும். இப்படிதான் அப்புறம் உத்தரவுப்பாடு எல்லா இடங்களுக்கும் சுற்றி பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அது தெரிஞ்சு நாம வரப்போகும்போது உங்களை நீங்கள் நம்பணும்னு சொல்றோம். அதையும் பிடிச்சிருச்சுன்னா வேறவங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இதை மாதிரி இதே போல தொடர்புள்ள ஆண்கள் வரும். குடும்பத்தில் இருக்கிற தியானம் பண்ணி அந்த உடல் உள்ள ஆன்மாக்கள் மகிழ்ச்சியா சக்தி வரணும். அதுக்குள்ள இருந்து நன்மை செய்வீங்கன்னா இந்த குடும்பத்தில் உள்ளவங்க கர்ப்பமாயிடுச்சுன்னா அந்த குழந்தை ஞான குழந்தையாகும். அப்படிங்க குழந்தை வேணும்னு அந்த குடும்பத்தில் இருக்கணும். அந்த புத்திரவாதிங்க நினைங்க உங்களால சாத்தியமாகதா இல்லையான்னு பாருங்க. சாமிக்கு நீங்க வரம் கேட்க வர்றீங்க. இந்த உணர்வு சக்தி உங்கள்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க பயன்படுத்தி பாருங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு வழியில நீங்க சௌரியமாக அட்டாப்பி அறியறதுக்கு நீங்க நல்லா அவங்க அர்த்தம் சொல்லுங்க. நல்லா இது ஒன்றும் பெரிய இந்த மந்திரம் எல்லாம் மாயம் இல்லை. நாம் நுகரும் சக்தியை தான் மந்திரங்களை சொல்லி நீங்க பதிவு செய்து கொண்டால் நாம் செத்த ஒருப்பாடு மந்திரத்தை ஏறி மந்திரத்தை செய்து நம்ம ஆன்மா கைவழியப்பட்டு உதவும். அதுக்கு வேணா நீங்க தயாராகிக்கணும். மந்திரத்தை சொன்ன தலைவலி போதும், மந்திரத்தை சொல்லி இது பண்ண சாமி வரம் கொடுக்குறான்னு சொல்லி போறவங்க போய்க்கே இருக்கட்டும். ஏன்னா அதுல இருந்து மாறணும் தான் சொல்றேன். அனுமதி பெற வேண்டும், என்னை அறியாத இருள் நீங்க வேண்டும் என்று எவர் என்ன இன்னும் மனைவிக்கு அந்த சக்தி கிடைக்கணும். அவருடைய பார்வை என்னை இருளே ஆத்ம சக்தி நீக்கும் சக்தி வேணும். அவன் கணவர் அந்த உயர்ந்த சக்தி பெறவும் என்னை அறியாத இருளை நீக்கும் சக்தி கிடைக்கணும். இப்போ நீங்க 2 பேர் எண்ணிப்பது 2 உணர்வு சமைச்சாச்சுன்னா உங்க பார்வை தீமைகள் அகற்றும். ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டாலும் நீங்க கேளுங்க. அடுத்தபடி ஆத்மசக்தி செய்யணும். உங்க குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். நீங்க நல்லா இருக்கணும். நீங்க இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னா அவங்களை ஒற்றுமை ஏற்படுத்தி இதுதான் உங்களுடைய தியானமே. இதுதான் வாழ்க்கையில் எப்போது உங்களுக்கு சந்தர்ப்பத்தால் பலருடைய நிலை கஷ்டம் வருதோ அந்த நேரத்தில் தியானம் இதுதான். ஈஸ்வரா அந்த மகிழ்ச்சி நான் செக்க நான் பண்ணி எடுத்த நான் படணும் என் ஜீவாத்மா பண்ணணும். என் தொழில் நல்லா இருக்கும், என் உடம்பு நல்லா இருக்கும். ஏன்னா இது சேர்த்துக்கொண்ட நிலைகள் நிறையா இருக்கு. நீங்க ரேடியோ ஸ்டேஷனை திருப்பி டிவியாலே உலகம் முழுவதும் ஒளிபரப்பு செய்யறாங்க. எந்த அலைவரிசையில் வைக்கிறோமோ அதான் வரும். அதே போலதான் உங்க உடலில் எத்தனையோ கோடி உணர்வுகள் உண்டு. அதில் தீமை என்ற உணர்வுக்கு இடம் கொடுக்காது. அறுபடியும் உங்கள்கிட்ட பதிவு மிக சக்தி வாய்ந்த நிலை. நீங்க எண்ணத்தால் எண்ணுங்க. உங்களுக்கு முன்னாடி
அது நுகர்ந்து உங்களுக்கு சுத்தப்படுத்தும். நீங்க சுத்தமானா உங்க பேச்சை கேட்கிறவங்களும் அவங்களோட ஆரோக்கியமா. இதுதான் நம்மளுக்கு நாம் நோயா இருந்தோம், கீட்ட உணர்வுக்கும் அதே நோய் வரும். நீங்க வீட்டுல சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, அடுத்தவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, 10 நாள் உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணா அவங்க வீட்டுல நிற்கீங்க. அந்த உங்க பஞ்சாயத்து பண்ண வீட்டுல பஞ்சாயத்து பண்ற காலம். ஆகவே இந்த உணர்வும் வளர்ச்சிடுவோம், அதன் செயலாக்கமே மாறுடும். ஆகவே அருள்மொழி சொல்றது ஒரு தாராளமா சொல்றேன். நீங்க வளர வேண்டும் சொல்றோம், நான் தியானிப்பேன். ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு வேலை என்ன, இந்த சாயல் திருவிழாத்துல எல்லாரும் அந்த அவசியத்துக்கு பெறணும். உங்க மூச்சு எல்லாரையும் நல்லதா இருக்கணும். அதைத்தான் எனக்கு தியானம். எங்க உயிரை கடவுளா மதிக்கிறேன். இதுதான் உருவாக்கப்பட்ட உங்க உடலை கோயிலாக மதிக்கிறேன். அதுவே சிவமாக மதிக்கிறேன். மனிதனானுக்கும் 6வது அறிவு காட்சியா எல்லாவற்றும் அறிவுகள் அங்க வளர வேண்டும். அந்த அருஞானம் வர வேண்டும். இருளை அகற்றும் அந்த அருசக்தி அவங்களுக்குள் பெறவும் அது உருவாக்கணும் அப்படின்னு என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய தியானமும் தான். உங்களைத்தான் தியானியா கடவுள் எங்கே இல்லை, உங்களுக்கு இருக்கிறேன். நான் உங்களை தான் வணங்குறேன். இதே மாதிரி எண்ணி பார்க்கணும், அந்த உணவை பார்க்கலாம். ஏன்னா நீங்க வளர்ச்சியாகி நல்லதானா எனக்கு மகிழ்ச்சி. நீங்க தியான வழி நண்பர்கள் தன்னுடைய திறமைகள் போச்சுன்னு அதை பார்த்து சந்தோஷப்படும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி. நீங்க எங்கே சம்பாதிக்கிறீங்க, இதை சம்பாதிக்க. ஆக தொடர்ந்து துன்பமான நேரத்தில் கேட்கும் போதெல்லாம் ஈஸ்வரா அவனிடம் ஏன் அந்த அருண் அரிசி உணவு பெற வேண்டும் என்று ஏன் உடலுக்குள் சேரும். இந்த உடல் நமக்கு சடம் அல்ல, இந்த உலகமே நமக்கு சண்டம் அல்ல. ஆனால் இந்த உலகம் நமக்கு சொந்தமாக இருக்கு. இந்த உலகம் இன்று சொந்தமாக இருக்கு. நமக்குள் சொந்தமாக்க வேண்டியது அரும்பு பற்றி எங்கு நிறைவில்லா நிலையில் அது சொந்தமாக்க வேண்டும். அது அரும்பெரு சொத்தாக மாற்ற வேண்டும். அகர்ந்த அண்டத்தில் எங்கும் நாம் பிறவில்லா நிலை அடைய வேண்டும். இனி பிறப்பு என்ற நிலையோ திருமணம் என்ற நிலையோ நமக்கு இல்லாத நிலையை நாம் பெற வேண்டும். அந்த அருஞானத்தை பெற வேண்டும். அந்த மெய்வழியை நாம் அடைய வேண்டும். அதான் நமக்கு முக்கியம். இதை அடைத்துவதற்காக கோயிலெல்லாம் கட்டினோம். நமக்குள் எப்படி இயக்குகிறது அந்த கோயிலை நாம் மதிக்க வேண்டும். இந்த உடலே கோயில் என்ற நிலை. இந்த கோயில்கள் ஒவ்வொரு தெய்வங்களும் பிரித்து காட்டான். எத்தனை வகையான மிருகங்களாக இருந்தோம். ஒன்றை ஒன்று கொண்டு விளைவினோம். ஒன்றை காத்துக்கொள்ளதான் அந்த நிலை. அப்படி நீமா நம் உடலுக்கு ஒன்றை ஒன்று கொண்டு விழுங்குவதும் உண்டு. இந்த ஒன்றை ஒன்று ஆக தனக்குள் உணர்வின் தன்மை உரியாக்கமும் ஒளியும் சொல்கின்றன. ஆக பகம் என்ற உணர்வு நமக்குள் எடுத்தார். பகம் உணர்வு நடத்துவது விளைகின்றது. நமக்கு உடல் நோயும் வருகின்றது. கடுமையான விளைவுகளும் நிறைவாகின்றது. இதை போன்ற நிலைகளை நீங்கள் மாற்ற உங்களுக்குள் அருள் சக்தியை கொடுக்கும். ஒவ்வொரு வழியிலும் நமக்குள் வரும் துன்பங்களை அவ்வப்போது தொலைக்கப்படுகிறான். இதுதான் வாழ்க்கையை தியானம். ஆகவே உங்க வாழ்க்கையை வெறும் சக்தியாக நீங்க பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். இப்ப நாம் தியானிப்போம். மணி என்னாச்சுங்க? என்ன ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சொல்லுவோம். அதுல நீங்க பௌர்ணமி வந்து குடும்பத்தோட கொண்டாங்க எல்லாரும். இதே போல உங்கள் உடல் வாழ்க்கைக்காக, இந்த வாழ்க்கைக்காக பொருளாதாரம் ஈட்டுவதற்காக நாம் இதையெல்லாம் கடைபிடிக்கின்றோம். ஆனால் இது உங்கள் வாழ்க்கைக்கு இது கடைபிடித்தாலும் அதை காட்டும் மெய்ஞானம் இந்த உடலுக்கு பின் எது. உயிர் தோன்றி பலகாலம் ஆனாலும் மனிதனாக நாம் வளர்ந்த பின் இந்த உடலுக்கு பின் நாம் இனி பிறவியில்லா நிலை. அந்த பிறவியில்லா நிலைகள் அடைவதற்கு உங்கள் வழியை காட்டி எதை பற்றி உங்கள் வாழ்க்கையில் குறுக்கீடு வரும் வேதனையோ நடிப்போ சங்கடமோ கோபமோ பகமை உணர்வோ இது எல்லாம் உங்களுக்குள் வராதபடி தடுக்க இப்ப எப்படி ஒரு விஞ்ஞான அறிவை கண்டுகொள்ளும் போது இந்த ராக்கெட்டை வெளியிட்ட பின் அந்த ராக்கெட்டிலிருந்து வெளியே நடக்க செய்கின்றார். ஆனால் ராக்கெட்டிலிருந்து திரும்பி செய்து எந்தரும் இயக்கவில்லை என்றால் அதை மீண்டும் கவர்ந்து தனக்குள் இயக்க நிலையை முதலில் உருவாக்கிக் கொள்ளுகின்றார். அந்த உருவாக்கத்தான் வெளி சென்று அது கவரும் சக்தி வைத்துக் கொள்கின்றான். இதே போலதான் உங்கள் வாழ்க்கை இன்று நம்முடைய 3வது உயிரான்மாக்கள் இந்த எழுத்து தியானத்தின் வழியாக அந்த 10 மண்டலத்தை அடைய செய்தால் அந்த உணர்வின் தன்மை நாம் இந்த உலகை பதவுகின்ற நாம் அங்கே சென்று அடைய முடியும். ஆகவே இந்த இடைப்பட்ட காலங்களில் உங்கள் வாழ்க்கை இதுவச்சு மண்ணில் வாழ்க்கை வெறுப்போ கோபத்தையோ குரோகத்தையோ ஆக வேதனையோ உருவாக்கும் இந்த நிலைகளை உங்களை நீக்கிக்கொள்ள ஒவ்வொரு நிமிஷமும் அருள் மனுஷன் ஆற்றலை செலுத்தி அதை தடுத்து உங்கள் நிலவிலை நீரை நோக்கி செலுத்தி அந்த உணர்வை நீங்கள் வளர்த்துக் கொண்டால் இந்த உடலுக்கு அகன்றால் எந்த நிமிடமும் இந்த உயிர் நாம் வீணுலகம் சொல்லும் பெறையில்லா நிலை அடைச்சு
ஆகவே இந்த வரக்கூடிய தீமையிலிருந்து உங்களை நீக்கிக் கொள்ள இப்போ உபதேசிக்கும் உணர்வுகள் அனைத்தும் இப்போது சந்தர்ப்பத்தால் உங்கள் நல்ல உணர்வை கெடுக்க வருகின்றதோ அப்ப அறுவடையை நீங்கள் நுகர்ந்தறிந்து அதை தடுத்து உங்கள் வாழ்க்கை வரும் தீமையிலிருந்து நீங்கள் வெளிப்பட்டு அறுவடையின் உணர்வை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ள இது வரும். அதுக்கு நான் மனிதனுக்கு நான் பேசுவது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மனிதனை நல்லவர்களாக இருப்பார்கள். ஏதனை உணர்வு நுகர்ந்து விடுவார்கள். நுகர்ந்த உணர்வுகள் வலுவற்றுவிடும். நல்ல குணங்கள் மடிந்துவிடும். ஆக நல்ல குணங்களை காத்து தவறிவிட்டால் நல்ல குணங்களே மாறி ஏதனை உருவாக்கும் அணுவாக மாற்றிவிட்டால் நம் சிந்தனையில் இழக்கப்படுகிறது. மீண்டும் மனிதனல்லாத உருவை உருவாக்க வேண்டும். இதை போன்ற நிலையிலெல்லாம் நீங்கள் விடுபடுவதற்கு ஒவ்வொரு சந்தர்ப்பமும் மனிதன் வாழ்க்கை எப்படி திசை திருப்புகின்றது, அதிலிருந்து நாம் எப்படி மீள வேண்டும், எண்ணங்கள் எவ்வாறு உருவாகிறது நாம் உபதேசத்தின் வாயிலாக நாம் பல முறையில் பல புஸ்தகங்களை வெளியிட்டுள்ளோம். அதை நீங்கள் இதை மனைவிக்கு இப்போ பதிவு செய்து கொண்டு உங்களுக்கு எப்போது எந்த நிமிஷத்திலும் ஒரு எதிர்நிலையான மனநோயாக மாறுகின்ற பிற செய்யும் தீமைகள் இன்னும் அதிகமாக நுகர்ந்து விட்டால் உடல் நோயாக மாறுகின்றது. உடல் நோயாக மாறிவிட்டால் எவரால் இந்த மனநோயாக வருவாகின்றதோ பின் எந்த உடலில் உருவானதோ அந்த உடலுக்குள்ளான அடக்கி இந்த மனநோயாக உருவாகும் இந்த உணர்விலிருந்து அறுவடை பெற வேண்டும் என்ற மனநோயை நீக்கி அந்த வலிமை தன்மை கொண்டு வரும்போது இந்த உடலுக்கு பின் நம்மை அங்கே அழைச்சி செல்லும் நம்மை அதை பற்றுடன் பற்றினால் இது பற்றற்றதாக மாற்றினோம். வாழ்க்கை தனது நிலைகளில் எந்த கௌரவர்கள் என்று மகாபாரத்தில் கூட்டுவார். நமக்கும் இந்த கௌரவ பிரச்சனைகள் 108 உண்டு. அதில் எந்தெந்த வகையில் எனக்கு நான் செய்வேன், என்னை காப்பாற்ற நான் உதவி செய்த என்னை பார்த்தது இந்த கௌரவம் நாம் பார்த்து நான் உயர்த்தி விட்டேன் என்னை எப்படி பேசுகிறான்னு இந்த நிலையில் இந்த மாதிரி கௌரவங்கள் வரப்படும் போது தான் செய்கிற தப்பை மறந்து தனக்கே உதவ வேண்டும் என்று இந்த கௌரவ பிரச்சனை வந்துவிட்டால் உண்மை நிலையை நம்மை மறைக்கும். இதை போன்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நம்ம இடம் இருக்கும். இந்த உணர்வுதான் மகாபாரதப்பர் என்ற நிலை கௌரவர்கள் என்றும் பஞ்சபாண்டவர்கள் என்றும் உலகின் தன்மை கொண்டு அது எவ்வாறு இயக்கிறது என்று தெளிவாக காட்டியனால் அதன் வழிகள் நமக்கு வரும் இந்த கௌரவ பிரச்சனை இழந்துவிட்டு அதை இழக்க செய்ய வேண்டும். அறுவடை நமக்கு கூட வேண்டும். அனைவரும் ஒரு செடியில் பெற வேண்டும். அனைவரும் அந்த நிலை பெற வேண்டும் என்ற எண்ணங்களை நீங்கள் வைக்க வேண்டும். ஆக உங்களுக்கும் நுகரும் சக்தி ஆக அறிவு ஞானத்தை வளர்க்கும் சக்தியாக வளர்த்த வேண்டும். அந்த அருள் சக்தி தான் உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன். நான் சதா அதைத்தான் நான் தியானிக்கின்றேன். எனக்கு வேலை ஒன்றும் இல்லை. நீங்கள்லாம் அந்த அறுவடை பெற வேண்டும் என்றுதான் தியானம். இதே போல நீங்கள் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து நேரம் அதிகமாயிட்டனால் குறைத்த நேரத்தில் தியானித்து வைத்து இந்த உணர்வின் தன்மை நாம் தியானம் மகிழ்ச்சியின் சக்தி எங்கள் குடும்பத்தில் படர வேண்டும். என் குடும்பத்தில் அறியாது சேர்ந்த தீய வினைகள் அகல வேண்டும். துருவ மகிழ்ச்சியின் சக்தி நம் குடும்பத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும். தொழில்பலம் பெருக வேண்டும், செல்வம் பெருக வேண்டும், அறிஞானம் பெருக வேண்டும் என்று எண்ணிட்டு எங்கள் தொழில்பலம் பெருக வேண்டும், எங்கள் விவசாயம் பெருக வேண்டும். 2 பேருமே சேர்ந்த மாதிரி என்ன நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி இதே மாதிரி காலை எந்திரிச்சு நான் 5 மணினா 5 மணிக்கு எந்திரிச்சு பழகும். குடிக்க வேண்டிய ஒன்று குடிக்க சதவீதம் தான் குடிச்சிங்க குடிக்கலைன்னா எந்திரிச்சு நான் மாதிரி சுத்தப்படுத்தணும். இதை எண்ணி வைத்து உங்கள் தொழில் வளம் பெருக வேண்டும் என்று கணவனுக்கு அந்த சக்தி பார்வையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணு. இது ஒரு பழக்கத்துக்கு வந்துடும். எப்போது எண்ணி நான் வீட்டில் குடும்பங்கள் சிறு குறைகள் வந்தாலும் இது சொன்னா இந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும், என் உடல் ஒழுக்கப்பட வேண்டும், என்னை அறியாத இருள் நீங்க வேண்டும், நான் மெய்ப்பொருள் காரணம் சக்தி பெற வேண்டும். கணவனுக்கு அந்த அருஞானம் பெற வேண்டும், அருள்பாடு என்றுமே எனக்குள் இருக்க வேண்டும். அதே மாதிரி கணவனும் மனைவி இதே மாதிரி எண்ணி பழக வேண்டும். முதல்ல இந்த வாழ்க்கை 2 உயிரும் ஒழுக்கி செயல்படுத்தினால் அழியா ஒளி சரீரம் பெறுவது உறுதி. இந்த வாழ்க்கை 2 சரீரத்தை ஒன்று சேர்க்க தவறினால் 2 உடலில் பிரிந்து விட்டால் 2 உயிரும் பிரிந்து விடுகின்றது. ஆனால் இது ஒன்று சேர்த்து விட்டால் 2 உயிரும் ஒன்றாகின்றது. 2 உயிரும் ஒன்றாகிவிட்டால் அதற்கு தடையில்லா நிலைக்கு சிறிது காலம் அதை செய்தப்ப நம்மளுக்கு இந்த உடல் சொந்தமல்ல. இந்த உடல் இருக்கும்போது சொந்தமாக்க வேண்டிய 2 உயிரும் ஒன்றாக சேர்த்து இது சமமாகின்றது. ஆக ஒளியின் சரீரமாக நாம் எண்ணும் நிலையில் இதே உணர்வை அங்கே ஊற்றுகின்றது. இந்த கால துருவ தியானத்தில் அவங்க பெரியவர்களை இந்த காலையில் துருவ நட்சத்திரத்தை முடிச்சு வர்றதுனால உங்க உணவு அவங்க உணர்வு தான் நம்ம உணர்வு. இதே போல தியானிச்சு நம்ம மூதாதிகளை இதே போல செய்தல் வேண்டும். அங்கே சென்றடைந்து விட்டால் இந்த எண்ணம் துரிதமான நிலையில் அந்த சப்தரிஷி மண்டலத்திலிருந்து நாம் நகரும் சக்தியும் நமக்குள்ள அறியாத இருளை போக்கும் சக்தியும் பெறுகின்றது. ஆனால் இது காலையில் நீங்கள் இது ஒரு பழக்கத்திற்கு வர வேண்டும். இதே போல உங்க குடும்பத்தில் இதை எண்ணி அதை வழக்கப்படுத்திக் கொண்டால் உங்க மூதாதையுடைய பிறவிழா நிலை அடைய செய்கின்றீர்கள்.
அந்த அருசக்தி உங்களுக்குள் வளர்ச்சி பெறுகின்றது. இது மனிதனின் வாழ்க்கையில் தொடர்ந்து கிடைக்கும். இது போன்று காலை 8 எங்க குடும்பத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும், எங்க வியாபாரம் பெருக வேண்டும், எங்க வாடிக்கையாளர் பெருக வேண்டும், எங்க வாடிக்கையாளர் அனைவரும் மகிழ்ச்சி சக்தி பெற வேண்டும், உங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணம் என்றால், நாம் தொழில் நிமித்தம் நாம் சந்தர்ப்பத்தால் பகமை நமக்குள் இருந்தாலும் அந்த காலையில் எல்லோரையும் நட்பின் தன்மை கொண்டறிகின்றோம். இந்த பகமை உணர்வு வளராத நாம் தடுக்கின்றோம். ஆக நமக்குள் அந்த நல்ல ஏனென்றால் ஒருத்தர் நாம் தொடர்பு கொண்டாலும் அந்த உணர்வு அணுக்களும் இது மாற்ற இது வரும். இது ஒரு பழக்கத்திற்கு வந்துவிட்டால் நமக்குள் பகமை உணர்வு வராது. ஏனென்றால் ஒரு விதையை நிலத்தில் ஊன்றிவிட்டால் அது தன்னிச்சையாக பூமியை ஈர்க்கும் தனை கொண்டு தாய் செய்தியின் சக்தி வளரும், விஷயத்தை விஷயத்தை வளர்த்து நமக்குள் எண்ணின் அடங்காத குணங்கள் உண்டு. அதனது உணர்வு ஊர்வினை என்ற வித்தாக உண்டு. அதனது உணவுக்கு வளர்க்க அதனது ஈர்க்கும் தன்மை நமக்குள் இருக்கும். இப்படி நமக்குள் சுவாசிக்க உணர்ந்த உடலுக்குள் நாம் எந்த குணத்தை அதிகமாக வளர்த்தமோ அந்த குணத்தின் நிலையை வளரத் தெரியும். அதிலிருந்து நாம் மாற்றி அருள் மகிழ்ச்சி நிலையை நமக்குள் வளர்க்க பழகிக்கொள்ள வேண்டும். இது தடையா கடமையாக, ஏனென்றால் இந்த உடலும் நமக்கு சொந்தமல்ல. நாம் சொந்தமாக்க வேண்டிய அதை பற்றுடன் பற்ற வேண்டும். அந்த பற்றுடன் பற்றினால் நாம் இந்த வாழ்க்கையில் வரக்கூடியதை பற்றற்றதாக மாற்றும். ஆனால் கணவன் மனைவி இதை போல எடுத்து கருவில் கர்ப்பம் எழுதிட்டால் குடும்பத்தில் அனைவரும் ஒன்று போல தியானம். இந்த கருவில் வளரும் குழந்தை மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும், அது பார்வை பல பிணைகளை போக்கும் சக்தி பெற வேண்டும், அது சொல்லில் அனைவருடைய நல்ல எண்ணங்களை உருவாக்கும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று அந்த வீட்டில் உள்ளவங்களை தியானித்து அந்த கருவில் இருக்கிற குழந்தை இந்த மாதிரி வீட்டு பழகும். அதை நீ எடுத்து வந்தால் அந்த குழந்தை வளர்த்திலிருந்து அருஞான குழந்தைகளாக வளரும். அதை உங்கள் குடும்பத்தில் பழக்கப்பார். அதனால் இதை போல நீங்கள் செயல்படுங்கள். இப்போ 8ஆம் தேதி அன்னைக்கு குரு பூஜை வருகின்ற ஜனவரி 8 நாம் அனைவரும் தர செய்வதற்காக நாம் வருவோருக்கு அன்னமிட முயற்சிக்கின்றோம். உங்களுடைய முயற்சியை அனைத்து என்ன 4 நாளைக்கு அன்னமிடுகின்றோம். தொடர்ந்து எப்படி 10,000 பேருக்கு 10,000 4,000 பேருக்கு மேல கணக்காகும். ஆனால் அவங்களுக்கு நாம் 10 ரூபாய் செலவிட்டாலும் கூட ஒரு நேரத்திற்கு நாம் ஒருத்தருக்கு 3 நாள் என்று வரப்படும் போது 3 நாள் என்று வைத்தாலே ஒரு 10 நாளைக்கு மேல 10 பேருக்கு மேல இப்போது ஒருவர். அதனால அந்த 10 பேருக்காக நம்ம அன்னம் விடுவதாக நாம் எடுத்து நம் ஏனென்றால் அவர்களுக்கும் அன்னமும் அருளும் கொடுக்க அன்னைக்கு முயற்சி இருக்கின்றோம். நம்ம தியான வழி அன்பர்கள் அதை முற்பட்டு அனைவருக்கும் வந்து கூட்டங்களை கேட்டதாக இருக்கக்கூடாது. அனைவருக்கும் அருஞானம் போதிக்கக்கூடிய அனுமதி நாம் ஒரு கட்டுப்பாடும் நாம் எப்படி ஒழுங்குபடுத்திருக்க வேண்டும் என்ற தியானத்தை நாம் அந்த வலிமை கூட்டுவதற்கும் குருவர்களை பெறுவதற்கும் மகிழ்ச்சி நாட்களை நாம் அனைவரும் ஏகமாக பெறுவதற்கும் குரு காட்சி அறிஞர்களை நாம் அனைவரும் ஒன்றாக எடுக்கும் நல்கிறது. 9வது குருபூஜையாக நாம் தபவனை ஆரம்பித்து 9வது குருபூஜையாக வழி நடத்துகின்றோம். இதை நாம் அனைவரும் நமது மனங்கள் ஒன்றாக வாழ வேண்டும். சூரிய குடும்பம் எப்படி பிரபஞ்சம் இயக்குகின்றோம் இப்போது குரு வழி நாம் அனைவரும் ஓர் குடும்பம், அறுவழியில் நாம் ஒரு குடும்பம். ஆக நமக்கு ஒன்று சேர்த்து வாழ்த்தால் இவர்கள் எளிதில் நாம் அகற்ற முடியும். உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஒவ்வொருவரும் உருவாக மாற வேண்டும். காலையில் தியானத்தை எடுக்க வேண்டும். நண்பர்கள் யாராவது கஷ்டம் என்று சொன்னால் கேட்டு அடுத்த நிமிடமே ஆத்மசித்தி செய்யும். உன் குடும்பத்தில் ஒரு கஷ்டமெல்லாம் நீங்கி போகும், உன் குடும்பம்லாம் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லுவோம். நோய் வந்துவிட்டா ஒரு விஷயமே தீர்த்து வச்சு ஒரு தேவை கொட்டிச்சு உங்க பரிசு பண்ணிதான் உங்களுக்கு சக்தி இருக்குதா இல்லையா? மரத்துல கையை வைங்க, அந்த கேள்வி விஷயம் கீழே இறங்கிடும். மனுஷன சக்தி நான் போய் கேள்வி விஷயமெல்லாம் இறங்கணும்னு சொல்லுங்க, இறங்கிடும். அப்படி கொஞ்சம் மனுஷன சக்தி உடல்ல போடணும், கேள்வி விஷயமெல்லாம் இறங்கணும், பாம்பு விஷயம் இறங்கணும், உடல் இதே மாதிரி விஷயத்த வந்து இறங்கணும்னு சொல்லுங்க, கீழே இறங்கும். நீங்க சரியான முறையில் காலத்தினுடைய செய்வர்கள் உங்க பேச்சும் உங்க மூச்சையும் கேட்பவருடைய நோய்கள் போகும். உங்க குடும்பத்தில் ஒற்றுமையாக என்று ஒவ்வொருத்தரும் அந்த அகற்றியனாக மாற வேண்டும், இருளை அகற்றும் சக்தியாக மாற வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகில் நஞ்சுத்தன்மை கலந்த அந்த உலகில் இருந்து இங்கு வீதியும் கீழேகளும் நாம் எப்படி அலைவரிசை பிரித்து எடுக்கின்றோமோ இதே போல வராக சாக்கடைக்குள் இருக்க நாட்டத்தை பழந்து வச்சு நல்ல உணர்வை எடுத்து அதன் பின் மனிதனாக உருவாக்கி இதே போல மனிதனானது இந்த நஞ்சு கலந்த காற்றில் அருள் மகிழ்ச்சி உணரை நாம் பிரித்தெடுத்து நமக்கு உள்செலுத்தி தீமைகள் உணர்வை பழந்து வைத்து அருளை சுடர் என்ற நமக்குள் வளர்த்து பழக வேண்டும். இந்த மனித வாழ்க்கை சில தவறினால் மீண்டும் நாம் தேவதையாக மாறிவிடும்.
இது மாறாதது அறுவடை சொல்றதாக மாற்றும் தன்மை. நீங்க ஒவ்வொரு சாமிகிட்ட நீங்க கேட்கக்கூடாது. யாரும் சொல்லி அனுப்பினாலும் நீங்க இந்த மாதிரி மகிழ்ச்சி நான் தட்சிணாம்பரம், என் உடல்ல சக்கர சத்து நீங்கணும், என் உடல்ல பாதங்கள் நீங்கணும், இதுவே நீங்க தியானங்கள் அறுவடை உங்களுக்குள் பழக்கம். ஆகவே இதன் வளர்ச்சியில் நீங்க வர வர இந்த வளர்ச்சி உங்களுக்குள் பார்க்கும். இதேமாதிரி நண்பர்களுடைய நிலைகள் நீங்க சக்கர சத்தை நீங்க நுகர்ந்து இந்த மனுஷன சக்தி நோந்து சக்கர சத்து இருந்தால் நீங்க சொன்னால் போதும் சக்கர சத்து உள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டு அந்த சக்கர சத்தை மாற்றி உங்களுக்கு நல்லதாக. ஆக நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த முயற்சி எதுவும் நீங்கள் மட்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உயிரும் அந்த ஈசன் என்று மதித்து அவன் அமைத்த கோட்டை உடல் என்ற நிலைகளும் அந்த கோட்டைக்குள் இருக்கும் வீட்டில் இருக்கும் உயிரை கடவுளாக மதித்து இது செயல்படும். அந்த உடல் ஆரோக்கிய நிலையை விட வேண்டும், அந்த மனுஷனா சக்தி பெற வேண்டும், ஒரு குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் என்று எண்ணம். ஒரு குடும்பத்தில் நாம் தந்தையோ சச்சரவோ பார்த்தா அதை பார்த்து இப்படி இருக்கின்ற குறைகள் போட வேண்டும், அந்த குறைகளும் ஈடுபட வேண்டும், அருஞானம் பெற வேண்டும், ஒரு குடும்பங்கள் ஒன்று சேர்த்து வாழ வேண்டும், அவங்க குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ளும். இதுதான் நாம் செல்லும் பாதை. ஆக எந்த பகமை நமக்குள் நுழைந்தால் இந்த உணர்வின் தன்மை பகை அணுக்கள் ஆகி நமக்கு நோயாக மாறுகின்றது, நமக்கு மன சஞ்சலம் வருகின்றது, நம்ம எரியாவே தவறு செய்கின்றது. ஆக எந்த கொடியும் என்னார்கள் அறுவடையின் நிலையில் எனக்குள் பெற வேண்டும், அருள் ஆற்றல் எனக்குள் பெற வேண்டும். ஆக இவருடைய நீக்கும் நான் பெற வேண்டும், என் பேச்சை கேட்ப வாழ்வில் நலம் பெற வேண்டும், நான் பார்க்கும் பார்வையில் அனைவரும் நலம் பெற வேண்டும், என்னை பார்ப்போர் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்ற இந்த தானக மந்திரத்தை உங்களுக்கு எடுத்துக் கொள்ளும். இதுவே இனிமையின் உயிர் அது உணவாகி அது மகிழ்ச்சியுடன் ஒன்றப்படும் இந்த தீமைகள் அகற்றப்படும். நீங்க ஒவ்வொருவரும் ஒரு உணர்வு எல்லாருடைய நோய்களை போக்கக்கூடிய வல்லமை உங்களுக்குள் பதிவு செய்துள்ளது. அப்போது எடுத்துக்கொள்ளும். இந்த உணர்வின் தன்மை பார்த்து எல்லோரும் நலம்பெற வேண்டும் என்றேன். இதுவே நம்மளுக்கு மக்கள் கடவுளுக்கு செய்யக்கூடிய தேவையெல்லாம் நாம் அதை அனைவரையும் பயணப்படுத்துவோம், எல்லாருக்கும் நல்வழி காட்டுவோம். யாரும் பகமை என்ற உணர்வை நமக்கு நுழையாது பாதுகாப்போம். ஆனால் அறுவடையை நமக்கு சொந்தம் என்று அனைவரும் அது பெற வேண்டும் என்ற இயக்கத்தை நான் தருவோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன். ஆக பிரசாதம் வாங்கும் போது நேர்முகமாக ஏற்றோர் அனைவரும் ஒரு குடும்பத்தில் இருந்தவரும் சரி மற்றவரும் சரி குறைகள் வந்தால் உடனே ஆத்மசித்தி செய்யும். குடும்பத்தில் நல்லது நடக்கும், மகிழ்ச்சி நல்லா இருக்கும். குறைகள் என்னவே வேண்டாம், நிறைவு என்ன நிறைவு நடக்கும். நிறைவு என்ன நீங்கள் அவங்க நேரம் முன்பு வாக்கு அங்கே நல்ல முறையில் பயன்படும். இது பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். தபோவனம் என்றால் குரு மகிழ்ச்சி ஈஸ்வரப்பட்டர் என்று எண்ணினாலே அந்த உணர்வின் துணை கொண்டு அந்த அருள் மகிழ்ச்சி ஆற்றலை பெறும் தகுதி பெற்றவர்கள் அவர்கள் பார்வையில் அகற்றும் தீமைகள் அகன்றுவிடும் என்ற எண்ணங்களை தோற்றுவிக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த அகர்ச்சி நாம் மாற வேண்டும், துருவு நாம் மாற வேண்டும், துருவு மகிழ்ச்சியாக மாற வேண்டும். அறுவடை சுடராக உங்கள் நினைவாற்றல் திருவள்ளுவர் போக்கி அறுவடை பெறும் சக்தியாக நீங்கள் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்யும்.